கட்சியின் செயற்குழுவை கூட்டாமல் தினகரனுக்கு எதிராக அமைச்சர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுப்பது சரியானதல்ல என்று கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். மூத்த அமைச்சர்களின் முடிவு கட்சி தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிரானது என்று தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலில் எதுவும் நடக்கும், எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நடக்கும்ன்றது உண்மை. ஆனால் எனக்கு வருத்தமெல்லாம் திரு ஜெயக்குமார் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாத்தையும் கேட்டோம், எல்லா மாவட்ட செயலாளரையும் கேட்டோம், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரையும் கேட்டோம், எல்லா ராஜ்யசபா எம்பியும் கேட்டோம், 1.5 கோடி தொண்டர்களையும் கேட்டோம். இதுதான் முடிவுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அங்கதான் வருத்தம். நான் ஒரு நிர்வாகி, என்னை கேட்கல. ஒரு மாநில செயலாளர், இங்க கட்சி இருக்கு, இங்க ஒரு 30-33 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கோம், நிர்வாகிகள் இருக்கோம், கேட்கல. எந்த ஸ்டேட்டையும் கேட்கல, புதுவையை கேட்கல. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜாலியா சாயங்காலம் போன்ல பேசியிருக்காங்க, கேட்கல. நீங்க என்ன ஒரு செயற்குழுவை கூட்டி எல்லாரையும் வர சொல்லி அங்க பேசி முடிவு எடுத்திருக்கலாமே. செயற்குழு கூட்டுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? கூட்ட வேண்டியது பொதுச்செயலாளர் அதிகாரம், துணை பொதுச்செயலாளர் இருக்கு. அந்த ரெண்டு பேரும் தானே பிரச்சனையே. ஆமா, கரெக்ட். சொல்ல வேண்டியதானே, துணை பொதுச்செயலாளர் அர்ஜென்ட்டா கூட்ட வேண்டியிருக்கு, கூட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்கலாமே. அவங்கள்ட்ட நானும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாமே. துணை பொதுச்செயலாளர் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டாங்களே. இல்ல இறங்கி நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரா? தப்பு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சியில கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவு வேர்வை சிந்திய, ரத்தம் சிந்திய, இந்த வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கான்றது உண்மை. ஆனா எங்கேயோ அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசி கீழே முடிவு பண்ணிட்டு போயிடுவீங்களா நீங்க? நான் இந்த கட்சியில அரசு கட்டில இல்ல, இந்த கட்சியால சம்பாதிக்கல, எல்லாமும் தெரியும். காலம் பதில் சொல்லும். ஏன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் டிடிவி தினகரனை யூஸ் பண்ணிட்டு போற இடத்தெல்லாம் பின்னாடியே போய் ஓட்டு கேட்டு இவரை போன்ற நல்ல மனிதர் இல்லவே இல்லை, இவர்தான் தங்கம் என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் ஆகிறீங்க. உங்க தலைப்புல தந்தி டிவியில கொடுத்திருந்தீங்க அழகா, இது பதவிக்காகவா அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆகவே எங்களை கேட்காமல், கூட்டப்படாமல் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அல்ல. அதை மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும்.